மூன்றாவது, பாடுகளில் அமர்ந்து விடாத. எதில் அமர்ந்து விடாத? எதுலைங்க? சொல்றதுக்கே பயமா இருக்கா? வந்துருச்சுன்னா பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னளே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னளே. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல ஒரு மனுஷனை சுட்டி காட்ட முடியும். அவர் பேர் எலியா. இந்த எலியாவை குறித்து வேதம் சொல்லுது. யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டானா, நம்மளை போல அவர் எப்படிப்பட்டவரா? நம்மளை போல. நீங்க சொல்லும் போதே எலியா என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன், எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன். யாக்கோபு 5:17 வேதம் சொல்லுது. அந்த பாடுள்ள மனுஷன் என்ன செஞ்சாரு? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல சில பாடுகள் பாதையில் அவன் போகும்போது, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, நான் உட்கார்ந்துறேன், இனி நான் போக மாட்டேன், இதோட என் எல்லையை முடிச்சு கொள்றேன்னு சொல்லி அமர்ந்துட்டான் பாருங்க. ஒரு சூற செடியின் கீழே அமர்ந்துட்டா பாருங்க. கர்த்தருடைய பாதத்துல நீ அமரலாம், சூற செடியின் கீழே என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. நீ அமரக்கூடிய இடம் கர்த்தருடைய பாதமா இருக்கலாம், அது தவறில்ல. எவ்வளவு வேணாலும் அமர்ந்துலாம், அமர்ந்து தேவனை அறிந்து கொள்ளலாம், வேதத்தை அறிந்து கொள்ளலாம், தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய பாதத்தில் அமரலாம். ஆனா மனம் உடைஞ்சு அமர்ந்துடக்கூடாது. மனம் உடைஞ்சு அமர்ந்துட்டேன்னா உன் பாதையை நீ ஃபுல் ஸ்டாப் பண்றேன்னு அர்த்தம். எலியா அப்படிதான். பாடுள்ள மனுஷன் பாடுகளின் பாதையில போகும்போது அமர்ந்துடக்கூடாது. பாடுகள் பாதையில் ஆண்டவர் போதும் ஆண்டவரை, இனி நான் போக விரும்பல. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கிறேன், உனக்கு குறிக்க எல்லையில நீ ஓடி முடிக்கல. இல்ல ஆண்டவரே, நான் நின்று ஆண்டவரே. ஏன்பா? எனக்கு என் ஜீவனுக்கு ஒருத்தி உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டா. நாளைக்கு என் ஜீவனை எழுத்துற போறாளாம். அந்த வார்த்தைக்கு பயந்து, ஜீவனுக்கு பயந்து அமர்ந்துட்டேன். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, இதுக்கு மேலே தான் உனக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன்? டிஸ்டன்ஸ். உனக்கு இது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பாடுகள் உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது? உட்கார பண்ணிடக்கூடாத. பயங்கள் உன்னை என்ன செஞ்சிடக்கூடாது? அமர பண்ணிடக்கூடாது. தேவன் உனக்கு வைத்திருக்கிற அடுத்த எல்லைகள். ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடிவு கட்டிட முடியாது. யெசபேல் எலியாவுக்கு ஒரு ஒரு மனச்சொர்வு உண்டாக்குற பாருங்க. நாளைக்கு உனக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்லி பாருங்க. எலியா யெசபேலோட வார்த்தையினால முடங்கிட்ட. சில வார்த்தையில நீ முடங்கிடக்கூடாது. சில பாடுகள் உன்னை முடங்கி சூற செடியின் கீழே அமர பண்ணிடக்கூடாது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீ எழும்பி முன்னேறி செல்லு. இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச காரியத்தை காட்டல, இதுக்கு பின்னாடி நீ செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேபேல்கள் உன் சிந்தையிலேருந்தே மறைஞ்சு போயிடுவாங்கப்பா. அதுக்கு பின்னாடி அவன் அதை யோசிக்கக்கூடிய நேரில் பாருங்க, யோசிக்கக்கூடிய நேரில் சில காரியங்கள் நம்ம ஊண்டிங் பண்ணும்போது உடஞ்சு உட்கார்ந்துடுறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதை, பாடுகளின் பாதை கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் நம்மள என்ன செஞ்சக்கூடாது? முடக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்துல 24:10 நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படிப்பட்ட பலன்? குறுகினது. ஆபத்து காலத்துல என்ன செய்யணும்? சங்கீதம் 50:12 வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தேவ பிள்ளைகள் ஆபத்து காலத்துல தேவனை பார்த்து கூப்பிட கற்றுக்கொள்ளணும். அப்போ அவர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே ஒரு ஆபத்து, ஒரு சூழ்நிலை, ஒரு பாடுகளின் பாதை ஒருபோதும் தேவ பிள்ளைகளை முடக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீ பயந்த காரியம் ஒன்றும் நடக்காது. யோசபால் இருக்க மாட்டா பாருங்க, நீ இருப்ப. ஹல்லேலூயா. அவ உனக்கு உன் ஜீவனுக்கு ஒரு எல்லை வைக்கிறான்னா ஆண்டவர் சொல்றார், உனக்கு மரணமே இல்லைப்பா. ஆமென். யோசபால் சொல்றா, நாளைக்கு இந்நேரத்தில் உன் ஜீவன் எடுக்க போறேன்னு சொல்லி பார்த்தா யோசேபால் தான் மறிச்சு போறாள் ஒழிய
யாரால மிரட்டல் விடப்பட்டாலோ, எலியாக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜீவனுக்கு தானே பயந்த, உனக்கு ஜீவனுடைய முடிவே இல்லாதபடி நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பாடுகளை பார்த்து பயந்து முடங்கிடக்கூடாது. கர்த்தர் அது நம்முடைய வாழ்க்கையில இல்லாம எடுத்து போட அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு புஸ்தகத்தில் பார்க்கும்போது, நீ எதுக்கு பயப்படுற, நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடும். பயத்தை புறம்பேத்தல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை எழும்ப பண்றாரு, தொடர்ந்து ஓட பண்றாரு. பாடுகளின் பாதையில கர்த்தரோட பிள்ளைகள் ஒருபோதும் எலியா போல என்ன செஞ்சிடக்கூடாதான், முடங்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை முன்குறித்தவர் கர்த்தர், என் வாழ்க்கையில தரிசனம் வைத்தவர் கர்த்தர். உன் வாழ்க்கையில நீ அந்த தேவனுடைய எல்லையை நோக்கி ஓரேபினைக்கு ஓடும்போது எத்தனையோ யோசேபால்கள் குறுக்க வரலாம் பாருங்க. ஆனா குறுக்க வந்த யோசேபால்கள் இல்லாம போயிடலாம். ஆனா தேவ பிள்ளையுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே, கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காக மிஞ்சும் ஓட்டமோடிடுவேன், கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காக மிஞ்சும் ஓட்டமோடிடுவேன், எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் விளங்கும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். தேவைகளை முடங்கிறாத, இழப்புகள்ல முடங்கிறாத, மூன்றாவது பாடுகளில் முடங்கிறாத, நான்காவது பாவத்துல முடங்கிறாத.